ஒரு மனிதர் ஒரு அரசர்கள் ஒருவர், அதாவது ஆரம்ப காலத்துல வாழ்ந்த ஒரு அரசர்கள் ஒருவர், இந்த சஹாபாக்குடைய காலத்துக்கு பின்னால அவர் அவருடைய தாய் என்ன செஞ்சிடறாங்க, மரணிச்சிடறாங்க. தாய் மரணிச்சு அடக்கப்பட்ட பின்னால அவரால் அந்த இடத்தை விட்டு வர்றதுக்கு முடியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான ரீசனால அவருக்கு வாரத்துக்கு மனசு என்ன செய்யல, இடம் கொடுக்கல. பிரிஞ்சுட்டு போற மாதிரியான ஒரு உணர்வுலேயே அவர் என்ன செய்யறார், இருக்கிறார். அதனால அந்த இடத்துல ஒரு கூடாரம் அடிச்சு அங்கே உட்கார்ந்துடுறார். ஆட்சி செய்யறாரு தான், ஆனா கூடாரம் அடிச்சு அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாரு. அந்த நேரத்தில் அந்த பகுதியில ஒரு ஞானவான், ஒரு மார்க்கம் படிச்ச, ஒரு விளக்கம் உள்ள ஒரு ஏழையான ஒருவர் வரார். இது என்னன்னு கேட்கிறார். இப்படித்தான் தாயுடைய மரணம் பிரிய முடியாமல் அந்த இடத்துல என்ன செய்யறாரு, இருந்துட்டு அவரோடு என்ன பேச விடுங்க, ஒரு 2 வார்த்தை சொல்ல விடுங்கன்னு சொன்ன விட்டுறாரு. சொல்லிட்டு சொல்றாரு பக்கத்துல, அல்லாஹு தாலா உங்களுக்கு முன்னால் உங்கள் தாயை மரணிக்க வைத்து அந்த தாய் அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அதனால இந்த இடத்த விட்டு போயிருங்கடா. ஏன் கண்ணியப்படுத்திக்கிறான்டா, அந்த தாய் உயிரோடு இருக்கின்ற பொழுது நீங்க மரணிச்சிருந்தா அந்த தாய் தாங்கி இருக்க மாட்டான். அந்த தாய் தாங்கி இருக்க மாட்டா. உங்களோட பார்வையில அவங்கள மரணிக்க செஞ்சு உங்களோட நன்மைகள் அவர்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்க அல்லாஹு தாலா வைத்திருக்கிறான்.